வெல்கம் டு ஜிமிக்கி கம்மால் தென்னாட்டு சமையல் நிகழ்ச்சி. நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் காளான் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறேன். நல்லா நான் ஹோட்டலில் எப்படி என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்ம கலக்கலான சிம்பிளான முறையில் நம்ம வீட்டில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காளான் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருள் வந்து காளான் ஒரு பாக்கெட்டு, வெயிட்டில் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 3லேருந்து ஒரு 4 எடுத்துங்க. லேசாக கருவேப்பிலை, குழம்பு மிளகாய் தூள் அல்லது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கஸ்தூரி மெத்தி லேசாக எடுத்துங்க. 2 பட்டை 3 கிராம், தேவையான அளவுக்கு ஆயில், உப்பு எடுத்துங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுப்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிங்க. அதில் வந்து சோம்பு 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். சோம்பு தீஞ்சிடாமல் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணோம், கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் அதில் ஆட் பண்ணிங்க. ஆனியன் வந்து நல்லா 80% அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த காளான் மிளகு வறுவலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா வந்து 80% அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனு, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம். அடுத்து 3 காஞ்ச மிளகா அப்படியே 2 கிள்ளி இதில் போட்டுருங்க. காஞ்ச மிளகா போட்ட பிறகு லேசாக கருவேப்பிலை. ஏன் அது ஆயிலே போடக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த இது கூட சேரும்போது ஃப்ளேவர் கரெக்டாக வந்து சேரும். ஆயிலையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதக்கி விட்டுட்டு பட்டை கிராம்பு இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கி விடுவோம். மசாலா ஆயிலே போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சும்மா ஒரு 1/2 டம்ளருக்கு குறைவாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். மசாலாவை நல்லா தண்ணியில் வதக்கி விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குவோம். இது வந்து இந்த ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சரில் வந்துடும். அதன் பிறகு நம்ம காளானை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு தண்ணி சுண்டி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் நம்ம க்ளீன் பண்ணும்போது வெந்நீரில் போட்டு நல்லா சுத்தமாக உடனே அப்படியே வெந்நீரில் கொட்டி உடனே போட்டு எடுத்துடணும். அது ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழப்பமான போயிடும். இல்லை ஆர்டினரி வாட்டரில் கூட அலசலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் வெந்நீரில் போடும்போது ஏதோ பூச்சிகள் இருந்தால் வந்து செத்துடும். பொறுமையாக வந்து காளான் உடைஞ்சிடாமல் இந்த மசாலாவோட இதை கலந்து விடுவோம். இந்த ஸ்டேஜில் லேசாக இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணுறேன், எனக்கு கிரேவியில் இருக்க காளான்லேயே லேசாக தண்ணி விட்டு வரும். சும்மா லேசாக 1/4 டம்ளர் அளவோட லேசாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த மசாலாவோட கலந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் விடுவோம். எல்லாம் அந்த தண்ணிலாம் வந்து நல்லா வற்றி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மெத்தி அது மேலே ஆட் பண்ணிங்க. நான் வந்து இந்த கஸ்தூரி மெத்தி வந்து எந்த நான்வெஜ் ஐட்டம் செஞ்சாலும் நல்லா சேர்த்துக்குவேன். இந்த இதில் சேர்க்கும்போது நல்லா நான்வெஜ் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து கடைசியாக வந்து மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டில் கமகமான வாசனையோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.